வாழ்க வளமுடன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஐயா? தெரியுதுங்க. நன்றிங்க. ஐயா, எல்லாரும் யாரோ டபுள் செல்போனை பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இது அடிக்குது, எக்கோ அடிக்குது. நான் எல்லாத்துக்கும் மியூட் கொடுத்துறேன் முடியிற வரலையும். இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. ஜெயராஜ் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கிங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து வேதாத்திரியத்தை உலக சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் தீர்க்கும் வழிகள் பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஸோ அதை தொடங்குறதுக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு கோட்டோட நம்ம தொடங்குவோம். ஸோ இன்றைய தத்துவ ஞானிகளையும் விஞ்ஞானிகளையும் தத்துவம் மற்றும் அறிவியல் இரண்டின் தடைகளை அகற்றி ஒருங்கிணைந்த சக்தியை அறிவின் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் கடந்த தலைமுறைகளின் உன்னத சேவைகளை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஐயா வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிஃபைட் ஃபோர்ஸ் 1995 அந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முறையில் நம்ம இந்த வேதாத்திரியத்தை உலக அளவில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் முன்முனைப்பாக இருந்து அதற்காக தொண்டாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். முதல்ல வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது எதுக்கு இதையே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ நான் இங்கிலீஷும் தமிழ் ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் மோஸ்ட்லி தமிழில் நான் சொல்லிடுறேன். ஸோ வேதாத்திரியம் உலக அளவில் பரவுவது சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இருப்பினும் பல தடைகள் அதன் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளலை இன்னும் கட்டுப்படுத்துகின்றன. அப்போ அது என்னெல்லாம் கட்டுப்படுத்துது, அதுதான் நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு கலாச்சார ரீதியாக, மதம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, புலனுணர்வு ரீதியாக, தனிப்பட்ட நம்பிக்கைகள், வாழ்க்கை முறை காரணிகள், தவறான கருத்துக்கள், இது போன்ற ஒரு சில விஷயங்கள்னால வந்து இந்த தடைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ இது ஒன்னொன்னையும் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஸோ கலாச்சார மத ரீதியான தவறான புரிதல்கள், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னா, யோகாவை மத ரீதியாக பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சிலர் யோகாவை வந்து இந்து மதம் இல்லைன்னா கிழக்கத்திய ஆன்மீகத்தோட தொடர்பு பற்றி பண்றாங்க. ஏன்னா நான் வந்து வெளியே இப்போ கல்ஃப் கண்ட்ரி மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இருக்கிறதுனால எனக்கு அதை வந்து உணர முடியுது. ஸோ இது வெவ்வேறு மதங்களை கொண்ட நாடுகளில் வந்து இதற்கான அக்செப்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. கலாச்சார ரிலேட்டடாக கலாச்சாரமான இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் வந்து யோகாவை வந்து ஒரு டான்ஸ் பயிற்சி மாதிரியோ இல்லை ஒரு ஏரோபிக்ஸு அது போன்ற ஒரு வடிவத்தில் வந்து அதை கொண்டு போகிறதுனால அதனுடைய உண்மையான கலாச்சார வேர்கள் வந்து மிஸ் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நகரும் போது அது என்ன ஆகும்னா அந்த அந்த தொடர்புகளே அற்று போயிடும். ஸோ அப்போ வந்து இந்த யோகாவை வந்து ஒரு வணிகமயமாக்கலாக பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த கலாச்சார ப்ராப்ளம் வருது. சமூக தயக்கம், சோசியல் ஸ்டிக்மா, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில இதுல வந்து இது யோகா செய்யறதே வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க சுற்று வட்டாரத்திலேயோ வந்து என்னன்னா இது ஒரு கலாச்சார ரீதியாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்திற்கு மாறான கருத்தாக கருதப்படுகிறது. அதே போல் பியர்ஸ், ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு வந்து இல்லை ஆர்வமாக இல்லாமல்
கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கல்ச்சுரல், ரிலிஜியஸ் சார்ந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இப்போ கரண்ட்டா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். தவறான கருத்துக்கள், பிடிவாத மனோபாவம், மிஸ்கன்செப்ஷன் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதாவது தவறாக புரிந்து கொண்டு, அது கரெக்ட்டா போய் சேராம, இல்ல ஏதோ ஒரு வீடியோலயோ, இல்ல சோசியல் மீடியாலயோ அவங்க பார்த்துட்டு, அப்ப தவறான புரிதலை வைத்திருக்கிறாங்க. இது நெறைய பேருக்கு இருக்கு. நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. யோகா வெறும் உடல் பயிற்சி மட்டுமே அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனுடைய ஆன்மீகம், தத்துவ அம்சங்களை புறக்கணிக்கிறாங்க. தெரியறதுக்கு முயற்சி பண்றதில்ல. இல்ல அத புறக்கணிச்சிடுறாங்க. ஸோ இது மனம் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயங்கள், அம்சங்களை அது புறக்கணிக்கிறார்கள். இது சில மித் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஒரு யோகாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு தான் தேவை. இல்ல ஒரு உடல் கட்டு குறிப்பிட்ட உடல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து எல்லா தரப்பினரும் பங்கேற்க ஊக்கப்படுத்துறது கிடையாது. ஒரு சிலர் சாரார் தான் வந்து இத வந்து இல்ல ஓகே எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அதனால நான் யோகாவுக்கு போறேன். இல்ல எனக்கு ஒரு உடல் எடையை குறைக்கணும். அதாவது உடல் உபாதைகளோ, இல்ல மன உபாதைகளுக்கு மட்டும் தான் யோகா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அ இமேஜினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது யோகாங்கிறது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆளுங்களுக்கு, இல்ல அதுக்கு தனியா ஒரு திறன் வேண்டும். ஏன்னா யோகா எல்லாம் வந்து நம்ம வீடியோல, டிவிலலாம் பார்க்கும்போது, அந்த உடல்லாம் வளையிறது, அதுபோல எல்லாம் காட்டும்போது, அப்ப என்ன நெனைக்கிறாங்க, அந்த எக்சர்சைஸ பார்த்துட்டு, இது நமக்கெல்லாம் செட் ஆகாது. நமக்கு இது வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறது. அப்ப தியானம் அப்படின்னு சொல்லும்போது, தியானத்தை வந்து மத ரீதியாக நினைக்கிறாங்க. இது தியானம்ங்கிறது நாங்க பண்ண மாட்டோம். இது வேற ஒரு மதத்தினர் தான் பண்ணுவாங்க. இல்ல வேற ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி பரவி இருக்கிறது. அதுக்கப்புறம் இது போர் அடிக்குது. இது ஒண்ணும் இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அதிவேக தொழில்நுட்ப எரால, ChatGPT எரால வந்து இத வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கணும். அ வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லையே! இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இல்லையே! அப்படிங்கிறது அதாவது சுவாரஸ்யமற்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மெயின்லி யங்ஸ்டர்ஸ்ல. இல்ல இதெல்லாம் வயசானவங்க பண்றது அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்ன்னு சொல்றது. அதாவது இத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் பரவுது மக்கள் மத்தியில. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மாடர்ன் லைஃப் ஸ்டைல். மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்ல. இது ஜெனரலா நம்ம கேட்கிறது என்னன்னு சொன்னா, எனக்கு நேரம் இல்ல. பிஸியா இருக்கேன். சிட்டில வந்து இது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாரி இருக்கு. அதேபோல வேலை, குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப கடமைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நேரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. சீரற்ற வழக்கங்கள்னா, ஒரு முறையா பயிற்சி பண்றதில்ல. ஒரு 5 நாள் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஒரு புரோகிராம் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நடக்கணும்னு எதிர்பார்த்தா நடக்காது. ஒரு ஒரு கோர்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்றது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போறது, வெல்னஸ் கோர்ஸ் மட்டும் போனா பத்தாது. அப்ப அத மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு, அந்த முறையாக அ வ ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்வதில்லை. டிஜிட்டல் கவனச்சிதறல்கள். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சமூக ஊடகங்கள்ல நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு வீடியோ பார்க்கிறதோ, இல்ல ஒரு Facebookல டைம் ஸ்பெண்ட் பண்றத விட, இது பத்தி ரிலவென்ட்டா யோகாவ பத்தி, யோகாசனத்த பத்தியோ, இல்ல யோகா பத்தி, தவத்தை பற்றி சிந்தனைகளோ, இல்ல அதை பற்றி படிக்கிறதோ, இல்ல அதை பற்றி கேட்கிறதோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்குது இப்போ. அதனால ஆர்வம் குறைவாக இருக்குது. ஓகே. போதுமான புரிதலோ, இல்ல விழிப்புணர்வோ இல்லாம இருக்கு. அப்ப இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தெளிவா தெரியாம இருக்கு. 1. இது மனம் ஆரோக்கியம் பற்றிய இதுல நடக்குதா? இதுல ஏதாவது நடக்குதா? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தயக்கம், இல்லன்னா தெளிவற்ற புரிதல் இருக்கு. உடனடியாக பலன்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்ப காலகட்டம். ஒரு அலோபதி மெடிசினோ, இல்ல ஏதோ ஒரு இதுவோ இம்மீடியட்டா எனக்கு நடக்கணும். ஒரு டேப்லெட் போட்டோம். போட்டோனே எனக்கு சரியாயிடுச்சு. வலி சரியாயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து, இந்த தியானம், யோகா மாதிரி ஒரு லாங் டெர்ம் சொல்யூஷன் அப்படிங்கிறது, பெரும்பாலும் வந்து அவங்க நேரம் அதிகமா எடுக்கிறதுனால, அத வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. விழிப்புணர்வு இல்லை.
அப்போ இதுல வந்து நெறைய சூப்பர்ஃபிஷியல் பிராக்டிசஸ், அதாவது ஒரு மூட நம்பிக்கையான, இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அத அப்படியே ஃபாலோ பண்றது. அதனுடைய என்ன உண்மையான மேலோட்டமா புரிஞ்சுகிட்டு, அதனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாம அதை செய்வது. அது போன்ற விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதும் இருக்கு. யோகா அப்படிங்கிறது, யோகம் அப்படிங்கிறது, இந்த எஸ்பெஷலி வேதாத்திரியம் அப்படிங்கிறது என்ன கொடுக்குது நமக்கு அப்படிங்கிறத ஒரு முழுமையாக உணராமல், இல்ல யாராவது சொல்ல கேட்டோ, இல்ல ஒரு கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணியோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் அ செஷன் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு, பாதி அளவு புரிதலோ, இல்ல துண்டு துண்டான புரிதலையோ வச்சுக்கிட்டு, அதுல வந்து அவங்க கன்ஃப்யூஷன் ஆகுறாங்க. அதுவும் நடக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கா? அணுகக்கூடியதா இருக்கா? இல்ல செலவு எப்படி அப்படின்னு சொன்னா, நெறைய வந்து இது பொதுவாக யோகாசன வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நேரடி வகுப்புகளா இருந்தாலும் சரி, அதிகமான கட்டணங்கள் பல இடங்களில வசூலிக்கப்படுது. அதுவும் ஒரு தடையாக இருக்குது. சில இடங்கள்ல வந்து இத வந்து ஒரு பிரஸ்டீஜ் எப்படி கார் வாங்குறது, இல்ல ஒரு வீடு பெரிய வீடு வச்சிருக்கிறது, அது ஒரு பிரஸ்டீஜ் இருக்கிறது. ஒரு பணக்காரங்களுக்கு தான் இது பயன்படும். அவங்க தான் இந்த யோகாலாம் போவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயமும் நடக்குது. ஒரு நார்மலான அ மனிதர்கள், ஒரு அதாவது பொருளாதார ரீதியில எந்த டிஃபரன்ஸும் இல்லாம, எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது எண்ணம் இல்லாம, நாங்கலாம் இது முடியாது. இல்ல எங்களுக்கெல்லாம் இதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நெறைய பேருக்கு அந்த மனதில பதிந்து இருக்கிறது. சுலபமா அணுக முடியல. ஒரு சில ஊர்கள்ல வந்து நமக்கு பயிற்சி வகுப்புகள் இல்ல. இதுக்காக நான் வேற இடத்துல டிராவல் பண்ணி போகணும். அந்த மாரி விஷயங்களும் இருக்கு. பயிற்றுனர் பற்றாக்குறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இத பயிற்சி குடுக்கிறவங்க முழுமையாக அந்த ஆசிரியரின் கடமைகளை உணர்ந்து, அவங்க பின்பற்றி, அவங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணி குடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிற்றுனர்களினுடைய எண்ணிக்கையும் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுங்கிறது உண்மையான நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். உளவியல் சம்பந்தமான விஷயங்கள். என்னன்னா, இத பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில, மக்கள் வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அமைதியா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா, அது கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள 1000 எண்ணங்கள் தோன்றுது, 1000 டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்ப அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு தடையா இருக்கு. சுய பரிசோதனை செஞ்சு கொள்றதுலயும் நெறைய பேர் தயக்கப்படுறவங்க இருக்காங்க. இது நெறைய வந்து உளவியல் ரீதியா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவன வந்து திருத்திடலாம். இல்ல அவனுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. எனக்கு பிரச்சனையே இல்லன்னு சொல்றவன திருத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத பண்ணுனா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் கூட வந்து நெறைய பேருக்கு தயக்கங்கள் இருக்கிறது. அதேபோல மொழி மற்றும் தொடர்பு தடைகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து இந்திய மொழிகள்ல தான் இருக்கு. எஸ்பெஷலி வந்து வேதாத்திரியம் வந்து தமிழ் மொழி தான் அ முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கு. ஹிந்தியில இருக்கு, தெலுங்குல இருக்கு, மலையாளத்தில இருக்கு, கன்னடாவுல இருந்தால் கூட, நெறைய புத்தகங்கள், நெறைய விளக்கங்கள்லாம் வந்து தமிழ்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து இதுவும் ஒரு தடையா இருக்கு. நெறைய நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும், நெறைய மொழி ல இருக்கிறவங்கள சேர்த்துறதுக்கும், அத வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. இது ஒரு பெரிய தடையாக நம்ம சொல்லலாம். அது வந்து குழப்பம் வந்து என்னன்னா, இந்த சொற்களில குழப்பம். நான் ஒரு சொல்ல வந்து மாற்றும்போது, இல்ல மொழிபெயர்க்கும்போது, அது தவறாக மொழிபெயர்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இல்லன்னா அந்த மொழிபெயர்ப்பு ஒரு தவறான இத குடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான தடையாக உள்ளது. அதுக்கப்புறம் பாலிசிஸ் அண்ட் கவர்ன்மென்ட்டோட சப்போர்ட். ஸோ இது அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலயும் அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு இருக்கா? அப்படின்னு சொன்னா, எல்லா கன்ட்ரீஸ்லயும் இருக்கிறதில்ல 1. ஒரு சில கன்ட்ரி இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த மாரி நாடுகள்ல வந்து, இத வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கே இலவசமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கூட நம்ம வந்து நெறைய அனுமதிகளும், நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து கடந்து போக வேண்டியிருக்கு சூழ்நிலை இருக்கு. இதுபோல பல கன்ட்ரில இருக்கலாம். அப்ப இது 1. இன்னொன்னு இத வந்து ஒரு பாடத்திட்டத்திலயோ, ஒரு கல்வி முறையிலயோ அத ஒருங்கிணைக்காம வச்சிருக்கிறாங்க. இப்ப விளையாட்டுகள் இருக்கு, பாடத்திட்டத்துல எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே, இந்த யோகா கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு பாடத்திட்டத்திலேயே ஒரு முறையாக சின்ன சிறு வயதிலிருந்தே இருந்தது அப்படின்னு சொன்னா, அது ஈஸியா பழக்கப்படுத்த முடியுங்கிறது, அது ஒரு தடையாக இருக்கிறது. அப்புறம் ரெகுலேட்டரி எப்படி இது ஃபாலோ பண்றது? தரநிலைகள், அவங்க பயிற்றுனர்கள்,
பயிற்சி வகுப்புகள் நடத்துறவங்களுடைய தரம், அவங்களுக்கு யார் சான்றிதழ் வழங்குறது, இது அவங்க கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையான்னு. அப்ப இது போன்ற விஷயங்கள் நெறைய இருக்கு. ஏன்னா யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யார் வேணாலும் கொஞ்சம் அரைகுறையாக தெரிந்து கொண்டு அவங்க தனியா போய் ஆரம்பிச்சு, அதனுடைய உண்மையான நிலைய சிதைக்கக்கூடிய தன்மை இப்போ நெறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் ஒரு சிக்கல்ல ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. இப்ப இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம சமுதாயத்தில, அ பொருளாதாரத்தில, தனி மனித இதுல, கவர்ன்மென்ட் ரிலேட்டட் எல்லாத்துலயும் வந்து தடைகள், இல்ல ஒரு தயக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்ப அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திப்போம். முதல்ல கல்வி. கல்வி தான். கல்வி மற்றும் விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். ஏன்னா, கல்வியில நம்ம இத ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வர்றது, இல்ல பயிற்சி வகுப்புகள் நெறைய பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்கங்கள் நடத்துறது, இலவசமா அவங்களுக்கு அமர்வுகளை நடத்தி, அத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இது போன்ற நெறைய முன்னெடுப்புகள் நடக்கும்போது, அந்த கல்வியும், கல்வியோட சேர்த்து விழிப்புணர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அறிவியல் பூர்வமாக கொண்டு போய் சேர்த்தணும். இந்த தியான முறைகள் ஆரோக்கியத்தை எப்படி உயர்த்துது? ஒரு மன அழுத்தத்தை எப்படி குறைக்குது? இது வந்து எப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன வந்து குழந்தைகளுக்கு குடுக்குது? அப்படிங்கிற மாரி விஷயங்கள வந்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளையும், அதிலிருந்து வரக்கூடிய தரவுகளையும் அவங்களுக்கு பகிர்ந்து சொல்லும்போது, இன்னும் வந்து அக்செப்டன்ஸ் லெவல் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நிரூபிக்கப்பட்ட சான்றுகளை மத்தவங்களுக்கு குடுக்கணும். அது வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அவங்களுக்கு பெர்சனலா ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அதை ப்ரூஃபோட நிரூபிக்கப்பட்ட சான்றுகளோட அதை வந்து வெளிப்படுத்தும்போது, இன்னும் வந்து விழிப்புணர்வும் மக்களுக்கு ஏற்படும். ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அறிவியல் அரங்கத்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு எல்லா பயிற்சியாளர்கள், பயிற்சி பெறவங்க, அறிஞர்கள் எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி, அவங்க வந்து இந்த யோகத்தை பத்தி பேசுறது, இந்த வேதாத்திரியத்தை பத்தி விளக்குறது, இது போல நடக்கும்போது, நெறைய பேர இன்னும் சேர்த்தும்போது, அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும். அவங்க வீட்டுக்கே வந்து இன்டைரக்ட்டா நம்ம அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இது போல யோகா தினங்கள், அ தியானத்துக்கு ரிலேட்டடா நடக்கக்கூடிய ஒரு ஒரு சில முயற்சிகள், சர்வே நடத்தலாம். அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி பல விஷயங்கள் நடத்தலாம். நம்ம கூட வந்து இறைநிலை தியான பயணம்னு சொல்லி ஒண்ணு நடத்தினோம். ஒவ்வொரு மாசமும் நடத்தினோம். 2 மாசமா நடத்தினோம். இனி மீண்டும் நடத்துவோம்னு நெனைக்கிறேன். அது மாரிலாம் நடத்தும்போது, ஒரு ஆர்வத்தை அதாவது ஒரு கைடட் அப்ரோச்ல போகும்போது, இது நல்ல பலனை குடுக்கும். எளிமையாக அணுகக்கூடியதாக மாற்ற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் இட் அக்செஸிபிள். ஈஸியா வந்து இது கிடைக்கிற மாரி இருக்கணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, இது வந்து உங்களுக்கெல்லாம் இது புரியாது, இல்ல வராது அந்த மாரி சொல்லாம, நெகட்டிவா சொல்லாம, ஈஸியா வந்து ஒரு பள்ளிகள்லயோ, இல்ல பணியிடங்கள்லயோ, இல்ல சமூக மையங்களிலோ போயி நம்ம வந்து இத வந்து பரப்புறதுங்கிறது ஒரு முயற்சியாக எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அறிவியல் அரங்கம் சார்பாக நெறைய அந்த மாரி பண்றாங்க. அம் இங்க ஸ்கை யோகாலருந்து, விஷன்லருந்து நெறைய இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்குறாங்க. நான் பயிற்சிக்கு போயிருந்தப்ப கூட, இந்த ஆ நெறைய நிறுவனங்கள்ல இருந்து அவங்க பணியாளர்கள வந்து அங்க ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கம்பல்சரியா அவங்களுக்கு அங்க பயிற்சி குடுக்குறதுக்காக அனுப்புறாங்க. ஸோ இது மாரி விஷயங்கள்லாம் வந்து எளிமையாக அணுகக்கூடியதாக இருக்கக்கூடியத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதே மாரி ஆன்லைன் இணையம் வழியாக பயிற்சிகள் நடத்துறது, பர்சனலா அவங்களுக்கு வந்து பயிற்சி குடுக்குறது, இது மாரி விஷயங்கள் பண்ணலாம். உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் மதிப்புகளுக்கு ஏற்றவாறு. ஏன்னா, இது வந்து மற்ற வெளிநாடுகளுக்கு கொண்டுபோது, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி வடிவமைத்து, இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம அ ஒரு சில இறைநிலை தியானம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாரி தியானங்கள் குடுக்க முடியாது. ஆனா, நார்மலா மெடிடேஷன் அப்படிங்கிறது அக்செப்டபிளா இருக்கு. அப்ப அது மாதிரி வடிவமைத்து குடுக்கும்போது, இன்னும் நெறைய இடங்களுக்கு அது நீட்சி பெறும் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இல்லந்தோறும் ஸ்கை யோகா கலை பயிற்சி. இந்த மாரி ஒரு யோக கலைய வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல நெறைய பயிற்சிகள் குடுக்குறாங்க. ஆன்லைன்ல டெஸ்ட் நடக்குறாங்க. நெறைய நடந்து கொண்டு இருக்கு ஆல்ரெடி. ஒவ்வொரு குழுவுல இருக்கிறவங்களும் இதே போல ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10 குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி குடுக்கறது. இல்ல அவங்க ஒரு பெரியவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உடல் தளத்தல் பயிற்சி குடுக்கறது. அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்க வந்து நமக்கு அம்பாசடரா இருந்து, அவங்க மற்றவர்களுக்கும் இதை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சிகள்ல நெறையா வந்து அத கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஓகே.
பிரேக் த ஸ்டீரியோடைப்ஸ். அதாவது பிடிவாத மனோபாவத்தை மாற்றுதல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பயிற்சி குடுக்குறவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே சரி, இது அவங்களுடைய ஒருத்தங்க பயிற்சிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வயது, உடல் அமைப்பு, அவங்களுடைய பின்னணி இது எல்லாத்தையும் எதையுமே பார்க்காம அவங்கள ஊக்கப்படுத்தி, அந்த யோக பயிற்சிகளை செய்ய வைக்கணும். அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும் 1. தொடக்கமா புதுசா வர்றவங்களுக்கு வந்து, இத ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுக்கறதுக்காக வடிவமைச்சு, அத வந்து ரொம்ப எளிமையா அவங்களுக்கு ரீச் பண்றதுக்கு குடுக்கணும். ஏன்னா, ஒரு சிலர் எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே அவங்களுடைய மனநிலையில ஒரு பிலீஃப் சிஸ்டத்திலருந்து வருவாங்க. அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டத்த உடைக்கிறதுக்கான மாதிரியான ஒரு விஷயங்களோ, இல்ல அதுக்கு எதிரான நேர்மறையா, இல்ல எதிர்மறையான விஷயங்களையோ குடுக்காம, இத வந்து யோகத்தை வந்து படிப்படியாக தொடக்க நிலையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, அவங்களுடைய மனோபாவத்தை மாற்ற முடியும். அதேபோல அதிகாரம் செய்தல், விமர்சித்தல் மற்றும் எதிர்பார்த்தல் இது நார்மலா நம்ம ஒரு ஆசிரியரினுடைய கடமைகளாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாரி அவங்கள வந்து அரவணைச்சு, அவங்கள ஒரு அன்பாக செலுத்தி, அவங்கள கொண்டு போய் அ இத வந்து ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, தே வில் பிகம் அவர் அம்பாசிடர்ஸ். அதுதான் வந்து இதுல முக்கியமான பாயிண்ட். இத வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்ற வேண்டும். அன்றாட வாழ்வில இது தனியா ஏதோ செப்பரேட்டா என்னுடைய லைஃப் வேற. அதுக்கப்புறம் பேரலலா இன்னொரு லைஃப் இருக்குங்கிற மாரி இல்லாம, இது என்னுடைய நான் நார்மலா காலையில எழுந்தா என்ன பண்றேனோ, அதுல ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கணும். புதுசா வர்றவங்களுக்கு ஈஸியா வந்து சரி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. இல்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் பயிற்சி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுல பலனை அவங்க அனுபவிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆயி, அதுக்கு மேலும் மேலும் அவங்க தேடுதல தொடங்கிருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணியாளர்களுக்கு வந்து ஒரு நிறுவனம் நடத்துறவங்க வந்து பணியாளர்களுக்கு இத வந்து அழகா கொண்டு போய் குடுத்து, அவங்கள இத வந்து வார வாரமோ, இல்ல டெய்லியோ அவங்களுக்கு வந்து ஒரு இத ஊக்கப்படுத்தி இத செய்ய வைக்கலாம். பள்ளி, கல்லூரிகள்ல குடுக்கலாம் இத. அகத்தாய்வுகள்லாம் வந்து அறிமுகப்படுத்தி, அதனுடைய பயனை வந்து அதாவது பிராக்டிகலாக இத வந்து ஒரு அப்ளிகேஷனாக குடுத்து, அவங்க பயன்படுத்தி அதனுடைய ஃபீட்பேக் சிஸ்டத்தையும் வாங்கி ஏன்னா சொல்லிக் குடுக்கறது மட்டும் கிடையாது. ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்க வாங்கி, ஓகே உனக்கு என்ன பயன் அளிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சர்வே நடத்தி, மறுபடியும் திரும்ப அத தொடர செய்யறதுங்கிறது வந்து, ஒரு அன்றாட வாழ்வுல இத வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் ஆக மாற்றக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சதுன்னா, ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ அது சயன்டிஃபிக் லாங்குவேஜ்ல மாத்தணும். அப்ப நம்ம எல்லாமே தமிழ்ல இருக்கு. இல்ல ஆன்மீக கருத்துக்களாக இருக்கு. அ அத வந்து ஒரு சயன்டிஃபிக்கான ஒரு லாங்குவேஜ். அதாவது எல்லாருக்கும் புரியிற மாதிரி, சிம்பிளா புரியிற மாதிரி, அதனுடைய விளைவுகளையும், அதுல அதுல என்ன மாற்றத்தை ஏற்படுது அப்படிங்கிறத, அந்த ஆராய்ச்சிகள வந்து வெளிப்படுத்தும்போது, அதனுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மை இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு சயன்டிஃபிக் லாங்குவேஜ்ல சொல்லணும், ஆதாரங்களை நம்ம பயன்படுத்தணும். சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து இப்ப நம்மளே வந்து அறிவியல் அரங்கத்துல அத பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டாக்குமெண்ட் நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஒரு ஆர்டிக்கிள் பிரிப்பேர் பண்றோம்னா, அந்த துறை சார்ந்த அறிவியல் அறிஞர்கள்கிட்ட குடுத்து, அவங்க கிட்ட இருந்து என்டார்ஸ் பண்ணி வாங்கி, அத பத்திரிகைகள்லயோ, இல்ல வந்து ஜர்னல்ஸ்லயோ பதிவிடும்போது, நமக்கு அதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமா கிடைக்கும். தெளிவற்ற கூற்றுகளை தவிர்க்கவும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வேகான ஒரு கிளைம் அதாவது அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, இல்ல அங்க நான் படிச்சேன், இங்க படிச்சேன்னு சொல்லாம, நாம சொல்லக்கூடிய விஷயம் அந்த டேட்டாவோட சோர்ஸ் எங்கிருந்து வருது? அது நிரூபிக்கப்பட்டதாக இல்லையா? அப்படிங்கிறத பொதுவாக சொல்லாமல், அது ஆழமா அழுத்தி சொல்லும்போது, வித் எவிடன்ஸோட சொல்லும்போது, அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சயன்டிஃபிக் கிரெடிபிலிட்டி. இதுவும் அததான் சொல்றேன். நம்ம ஸ்கை யோகால வந்து உடலியல், உளவியல் விளைவுகள் வந்து நடக்குது. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்றாங்க. மருத்துவத்தில வந்து ஆராய்ச்சி பண்ணி அத குடுக்குறாங்க. அப்ப அவங்க கூட நம்ம கொலாபரேட் பண்ணி, இப்ப நிம்ஹாம்ஸ் மாரி அ நிறுவனங்கள் கூட அவங்க கொலாபரேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்பகத்தன்மைய வந்து அதிகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஜர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணலாம். ஆர்டிகில்ஸ் எழுதலாம். ஜர்னல்ங்கிறது ஒண்ணு. ஆர்டிகில்ங்கிறது நம்ம இப்ப இந்த ரிசர்ச் கேட், கூகுள் ஸ்காலர் அது போன்ற நெறைய இருக்கு. அதுல வந்து நம்ம ஆர்டிகில்ஸ் நெறைய எழுதலாம். அந்த ஆர்டிகில்ஸ் எழுதும்போது எழுதுறவங்க முக்கியமா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது வந்து வேதாத்திரியம் சார்ந்து, வேதாத்திரிய ரெஃபரன்ஸோட எடுத்து சயன்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அத குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்பகத்தன்மையை கண்டிப்பாக உயர்த்தும்.
அறிவியல் மாநாடுகள் வெளியிடுதல். நெறைய வந்து மாநாடுகள் நடக்குது. நான் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த வருஷம் நடக்குது. இல்ல இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச அறிவியல் ஆராய்ச்சி மாநாடுகள். ஸோ இந்த மாரி மாநாடுகள்ல வந்து நம்ம ஒரு பேப்பரா சப்மிட் பண்றது, இல்ல நம்மளுடைய கருத்துக்கள வந்து அங்க கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த பண்ணோம்னா, இன்னும் வேகமாக மக்கள் தேடுதல் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து தேடக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு வரக்கூடியது இருக்கு. ஸோ இத ஷேர் பண்ற இந்த டாக்குமெண்ட் நம்ம பார்க்கலாம் யார் வேணாலும். நெறைய வந்து இது ரிலவென்ட்டா அதாவது கான்ஷியஸ்னஸ் ரிலவென்ட்டா சிம்போசியம்ஸ் நெறைய ஹெல்த் சிம்போசியம்ஸ், மெடிடேஷன் ரிலவென்ட்டா நெறைய வந்து மைண்ட் ரிலவென்ட்டா நெறைய நடத்துறாங்க. ஸோ அதுல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. அப்ப ஆராய்ச்சிகளை வடிவமைத்து நடத்துதல். அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. அப்ப ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சியில விருப்பம் இருக்கிறவங்க, இதுல முதல்ல நமக்கு தேவை வந்து விருப்பம். அது இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னா, யார் வேணாலும் இத வந்து பண்ணலாம். அத வந்து எக்யூப்மென்ட் பேஸ்டாவும் பண்ணலாம். இல்ல வந்து பிலாசபி பேஸ்டாவும் பண்ணலாம். இல்ல சயன்ஸ் பேஸ்டாவும் தியரிட்டிக்கலாவும் பண்ணலாம். ஸோ அதுக்காக நெறைய மெத்தடாலஜிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். நேரம் கருதி நான் அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கலாம். ஒண்ணொண்ணுக்கும் அதாவது ஃபோக்கஸ் ஆன் மெஷரபிள் அவுட்கம்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு நான் பண்ற ஆராய்ச்சிக்கு ஃபைனலா ரிசல்ட் என்ன வருது? அந்த ரிசல்ட்ட நான் எங்க கொண்டு போய் காட்ட முடியும்? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து நம்ம பண்றது எல்லாமே வந்து மெஷரபிள் அவுட்கம்ஸோட இருக்கணும். இல்ல இது தெரியாது, இது புரியாது அப்படின்லாம் நம்ம ஒரு கன்க்ளூஷன் குடுக்க முடியாது. ஸோ மெஷரபிளா பண்ணக்கூடியது நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம ஒண்ணு எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி குடுக்க முடியும். கல்வி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல். நெறைய நம்மளா வாலண்டியரா போய், இப்ப நம்ம நெறைய இதுல போய் மாணிக்கவாசகம் ஐயா நெறைய இதுல அவரே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயி, அவங்க கிட்ட பேசி, அந்த கொலாபரேஷன் வந்து கிரியேட் பண்றாரு. அந்த மாதிரி நெறைய யுனிவர்சிட்டீஸ் இருக்கு, நெறைய காலேஜஸ் இருக்கு, வெளிநாடுகள்ல இருக்கு, இந்தியாவுல இருக்கு. அவங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுனா, இன்னும் நெறைய நம்ம கொண்டு சேர்க்க முடியும். பார்ட்னர்ஷிப் வித் WHO, ஆயுஷ் மினிஸ்ட்ரி இனிஷியேட்டிவ்ஸ்ல கலந்துக்கிறது. இது போன்ற விஷயங்கள் நெறைய நடக்குது இல்லையா? ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. அவங்க கூட வந்து நம்மளும் போய் கலந்துக்கிறோம். டாக்டர்ஸ், சைக்காலஜி ரிலேட்டடா ஆராய்ச்சி பண்றவங்க, அவங்க கூடலாம் கலந்துக்கலாம். இன்னொன்னு டிரான்ஸ்லேட் ஸ்கை யோகா பிராக்டிசஸ் அண்ட் பிலாசபி இன்டூ சயன்டிஃபிக் லாங்குவேஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொழிபெயர்க்க வேண்டும். தரமாக மொழிபெயர்க்க வேண்டும். அறிவியல் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இத வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஈஸியா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியா நான் நம்புறேன். ஸோ அதுல வந்து மெயினா பார்க்க வேண்டியது அவாய்ட் ஸ்பிரிச்சுவல் எசோட்ரிக் டெர்மினாலஜி. அதாவது புரியாத டெர்மினாலஜி யூஸ் பண்ணாம, புரியிற டெர்மினாலஜி, சயன்டிஃபிக் டெர்மினாலஜி யூஸ் பண்ணியே நம்ம நெறைய கொண்டு போலாம். ஏன்னா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சயன்ஸா தான் பேசியிருக்காங்க. முழுக்க முழுக்க. அப்ப அத கரெக்ட்டா கொண்டு போனோம்னா, இந்த ஈஸியா வந்து நம்ம கொண்டு போலாம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்கள். ஏன்னா, இப்ப இருக்கிற இதுல இன்டர்நெட் டெக்னாலஜி எரால நம்ம நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். இப்ப விஷன் ஐயா ஜானகிராமன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க நெறைய எஃபோர்ட் போட்டு இப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து நெறைய அ ஸ்கை யோகால வந்து அந்த விஷன்லாம் வெப்சைட்ஸ்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அமேசிங்கா இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கோர்சஸ் நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இத பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் குரூப் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, அத வந்து மன்றங்கள்ல இருக்கிறவங்க டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி நெறைய வந்து அவங்க பண்ணலாம். வெப்சைட்ஸோ இல்ல பிளாக்ஸ் பண்றது, YouTube பாட்காஸ்ட் பண்றது, ஒயிட் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது. நெறைய கிராஃபிக்கல் அ இது இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோஸ் இதெல்லாம் பண்ணும்போது, இன்னும் வந்து அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இது வந்து நெறைய பண்ணலாம். இதுல நெறைய மெத்தடாலஜிஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாம். ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா தரவு மற்றும் ஆய்வு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த தரவுகளும், ஆய்வும் தான் வந்து இப்ப பேசணும். ஏன்னா எம்பிரிக்கல் அதுதான் வேதாத்ரி மகரிஷியும் சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்ற இது கான்செப்ட் மறைபொருட்கள் வந்து எம்பிரிக்கலா அத வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அதனுடைய எஃபெக்ட்ஸ வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும். அந்த எஃபெக்ட்ஸ கண்டிப்பா ப்ரூவ் பண்ணலாம். எப்படி வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ நான் கண்ல பார்க்க முடியாது. ஆனா அதனுடைய எஃபெக்ட்ட பார்த்ததுனால தான் நம்ம இப்ப ஸ்பேஸுக்கும் இத தாண்டியும் கேலக்ஸிய தாண்டியும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. அப்போ அதனுடைய பயன்பாடு இல்ல அதனுடைய தாக்கத்தை அதன் மூலமாக நம்ம நிரூபிக்க முடியும்.
அப்ப அது அது மாதிரி டேட்டாவ வந்து கலெக்ட் பண்ணி, டேட்டாவ நம்ம குடுக்கணும் நெறையா. மெடிக்கல் டேட்டா, இன்னும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஸ்லீப் குவாலிட்டி இது மாரி இருக்கக்கூடிய மென்டல் வெல்னஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸ வந்து நம்ம ஷேர் பண்ணணும் நெறையா. கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி நெறையா அத ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ஷேர் இம்பாக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே வந்து ஒன் சைடு பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம செஞ்சதனுடைய பலனை நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணணும். அது எப்படி? சர்வே, இது போல டெஸ்ட், நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் மக்கள்ட்ட இருந்து வாங்குறது, இதுவும் வந்து பண்றாங்க. இதுவும் வந்து விஷன்ல வந்து நெறைய பேருக்கு அவங்கள வந்து வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டு அவங்களுடைய பயன் பெற்றதை வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க இல்லைங்களா? அதெல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ஷேர் இம்பாக்ட் தான். அந்த இம்பாக்ட் எப்படி இருந்தது? ஒருத்தவங்க போய் அத அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட சர்வே, அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அவங்களுடைய மெடிக்கல் அவுட்கம் என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து, இது மாதிரி விஷயங்கள ஒரு சயன்டிஃபிக் ஃபோரம்ல நம்ம டெலிவர் பண்ணும்போது, ஈவன் வந்து ஒரு க க ஒரு கண்ட்ரியோட மேனேஜ்மென்ட்ஸ் ஒரு கவர்ன்மென்ட் கிட்ட இத கொண்டு போய் குடுக்கும்போது, அக்செப்டன்ஸ் லெவல்ல இருக்கும். அவங்க நமக்கு வந்து ஃபர்தரா ஹெல்ப் பண்ணி, இத வந்து முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம இது நார்மலா இதுதான் முடிக்க போற லாஸ்ட் ஸ்லைடு. ஸோ ஒரு யோகா மாஸ்டர் அப்படின்னு சொன்னா, வேதாத்திரியத்தின்ல வந்து நம்ம கலந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இத வந்து ஃபாலோ பண்ணி தான் தீரணும். கோர் பிராக்டிஸஸ், கோர் பிரின்சிபல்ஸ நம்ம குடுக்கணும். வேதாத்திரியத்தினுடைய கான்செப்ட்ட வந்து பிரிசர்வ் பண்ணணும். அது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட்டான ஒரு கடமை. சோசியலாவும், ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு கைடாக நம்ம சர்வ் பண்ணணும் எல்லாருக்கும். லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம முதல் எக்ஸாம்பிளா இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாரி ட்ரெயின் த ட்ரெய்னர் கான்செப்ட். அதாவது நான் கத்துக்கிட்டத இன்னொருத்தங்களுக்கு என்ன விட பெட்டரா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மென்டரிங் பண்ணி, அவங்களுக்கு புதிய புதிய அ அறிஞர்களையும், பிரம்ம ஞானிகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வேதாத்திரி மகரிஷியினுடைய கனவு. உலக சமாதானத்தை நோக்கி. அதை நம்ம சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. கடைசியாக முடிக்கும்போது ஒரு கோட்ட ஐயா குடுத்திருக்காங்க. மைண்ட் அப்படிங்கிற புக்ல. "நாலேட்ஜ் ஆஃப் காட் இஸ் ரிலிஜன் அண்ட் த நாலேட்ஜ் ஆஃப் மைண்ட் இஸ் சயன்ஸ். ஒன் வித்தவுட் த அதர் கேன் நெவர் பி கம்ப்ளீட்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மதம். அறிவை பற்றி அதாவது மைண்ட பத்தி, மனதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சயின்ஸ், விஞ்ஞானம். இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு தனித்தனியாக இருந்தால், இது முழுமையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முழுமைப்படுத்துறதுக்கான முயற்சி தான் நம்ம அறிவியல் அரங்கம். அந்த அறிவியல் அரங்கத்தில இருக்கக்கூடிய, பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதை முன்னெடுத்து கொண்டு போய் எல்லா மக்களுக்கும், எல்லா உலக மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்து, உலக சமாதானம் என்ற உன்னத முயற்சியை, எண்ணத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்மெல்லாம் ஒரு ஒரு படிக்கற்களாக இருப்போம் என்று கூறி, என் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. டாக்டர் சார் நீங்க பேசலாம் சார். ஐயா எங்க ஞானகிராமன் ஐயா அன்மியூட்ல இருக்குது. எல்லாத்துக்கும் நான் அன்மியூட் குடுக்குறேன். ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஞானகிராம் சார் நீங்க பேசலாம் சார். ஐயா ஐயா பேசுறேங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அருமையா அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு அழகா பேசினாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குங்க ஐயா. அதாவது நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ்ல இந்த வகுப்புகளை உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமா கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய எஃபர்ட் போட்டாலும் அதில் கிடைக்கின்ற நம்பர் வர மக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. அது ஒரு மன வருத்தத்தை தருது. அதாவது நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம், நிறைய விதங்கள் நிறைய இது பலவிதமான இது பண்றோம். எங்க தப்பு பண்றோம் எங்களுக்கு தெரியல. பல பேரோட கேட்டு செய்யறோம். அது அது வந்து நான் இதுல மென்ஷன் பண்ணலைங்கய்யா. ஏன்னா அது இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். இப்ப வந்து எல்லா கருத்து விடுதானே. இல்ல அதுக்கு வந்து என்னன்னாங்கய்யா, மெயின் ரீசன் வந்து மார்க்கெட்டிங்யா. வேற சிலர் வந்து அவங்க பண்ற மார்க்கெட்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. அது ஒரு காரணம்ங்கய்யா, ஒரு ஃபேக்டர். அதாவது இப்போ வந்து இப்ப எனக்கு என்னன்னா, ஓவராலா வந்து ஏன் யோகா போல அப்படின்னு பார்க்கலன்னா, இப்ப யோகா வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அக்செப்ட் ஆகிருக்கு உலகம் முழுவதும். மக்கள் வந்து இப்போ ஆஃப்டர் இன்டர்நேஷனல் யோகா டே வந்த பிறகு ஒரு அக்செப்ட் வந்திருக்கு. என்னுடைய தாட் எப்படின்னா, மற்ற இயக்கங்கள் இருக்கு. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இயக்கம் இருக்கு, பெங்களூர் ஒரு இயக்கம் இருக்கு. ஓகே, அங்கங்க நிறைய இயக்கங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் மக்கள் நிறைய வராங்க, கூட்டு வராங்க.
ஒன்று அந்த ஆசான்லாம் இருக்கிறதுனால, அந்த யோகா அந்த அந்த குருஜி இருக்கிறதுனாலயா, இல்ல அவர்கள் மறைவு பிறகு அதெல்லாம் இருக்காதா, இல்லாட்டி ஐ மீன் என்ன காரணம்? இப்போ வந்து சொல்றாங்க சிக்கன் எது முதல்ல வந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற இயக்கத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, பண்ணி கோடிக்கணக்கான பணம் செலவு பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆமாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சோஷியல் மீடியா ஸ்பெண்டர் அவங்க தான், இன்க்ளூடிங் ஆல் கார்பரேட்ஸ். எஸ் ஐயா. பார்க்கும் பொழுது ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் வந்து அந்த கோயம்புத்தூர் இயக்கம். ஆமாங்க. ஓகே, அப்போ வந்து பணம் செலவு பண்ணா வருமா, இல்லாட்டி செலவு பண்ணாதான் வருமா, இல்லாட்டி வந்தாதான் செலவு பண்ண முடியுமா? நமக்கு வந்து எப்படின்னா, நம்முடைய பணம் ரொம்ப கம்மியா, ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். பணம் வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் அல்ல, நம்முடைய பார்வையும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நேரவா தான் இருக்கு. நம்ம விரிந்த பார்வையா இல்லை. நான் வந்து யாரையும் குறை சொல்லலை, இது வந்து ஜென்ரல் என்னுடைய பர்சனல் கருத்து சொல்றேன். ஓகே, அப்ப நம்ம வந்து எங்கேயோ தவறு செய்யறோமே. இப்போ வந்து ஓகே, எல்லா இடத்துலையுமே வந்து மன வருத்தங்கள் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா, இப்போ சரி இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு இப்படியே இருக்க போறோமா? உலகம் முழுவதும் போகணுமா? கண்டிப்பா என்னுடைய கருத்து உலகம் போகணும்னு தான். பட் என்ன செய்யணும்? ஓகே, எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு ஷேக் வரணும், ஒரு பெரிய ஒரு 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 ஜம்ப், ஒரு டக்குன்னு ஒரு ஜம்ப். இப்போ வந்து இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் தொடரோம்னா அது 10 கோடியா மாறணும். 10 லட்சம் 10 கோடியா அது மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, வேற அதாவது இது ஒன்லி ப்ரொமோஷன் தான் காரணமா, மார்க்கெட்டிங் தான் காரணமா? மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பணம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகி போச்சு. முந்தி மாதிரி இல்லை. முந்தினா நிறைய பணம் செலவு பண்ண, கொஞ்சம் செலவு பண்ண நிறைய ரீச் விடணும். இப்போ ஸ்பெண்டிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஒரு பூஸ்ட் பண்ணணும்னா எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்புறம் அதுதான் ஐயா. வழியா, வேற வழிகள் இருக்கா? இது என்னுடைய ஒரு ஜென்ரல் ஒரு ஜஸ்ட் த்ரோயிங் எ பாயிண்ட். ஓகே, நீங்களாம் அறிஞர்கள், ஓகே, நல்ல அனுபவம் உள்ள மக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும், நம்ம டீமுக்கு உதவியா இருக்கும். அதன் மூலமா நம்ம அனைவரும் இணைந்து இதை கொண்டு போய் சேரலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றி, வாழ்க ஆமாங்க ஐயா. வளமுடன். ஒரே ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தவங்களுக்கு குடுக்குறேங்கய்யா. சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ். இப்போ நான் வந்து இப்ப டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ம், எந்த ஒரு ஏர்போர்ட்ல போனாலும், ம். இப்ப நீங்க சொன்ன ஆமா. இயக்கங்கள்ல இருந்து வரக்கூடிய புக் அவங்க மேபி ஒரு புக் தான் எழுதியிருப்பாங்க. அதுவும் அது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த புக்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ம், ஃப்ரண்ட் ஷோகேஸ்ல இருக்கும். ம், நான் வந்து நெறைய டைம் வந்து நான் தேடி இருக்கேன். வேதாத்திரியம் புக்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்தா அங்க ஒண்ணு வாங்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் தேடும்போது அது இல்ல. அப்போ ஐ ஒரு எக்ஸாம்பிள் இது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் ம். ஒன்லி. சோ ரீச்சிங் டூ த பீப்பிள் இன் ஆல் கரெக்ட், டைரக்ஷன் கரெக்ட். அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பாயிண்ட்ங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார், நான் என்னுடைய கருத்தை சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஏன், இப்ப அவரு சொன்ன குறைபாடுகள், வழிமுறைகள், நீக்கு வழிவதற்கு இப்ப இது ஒரு நிமிடம். இப்ப வந்து இத வந்து Zoomல நம்ம நடத்துறோம். இத தீர்க்கறதுக்கு வழி என்ன? அது ஒரு 3 பேர் ரிஸ்க் எடுத்து நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஒரு 6 மாசத்துல நம்ம Zoomல டிஜிட்டல் சொல்யூஷன் 100 பேர் ஜாயின் பண்றதுக்கு அவிங்க ரிஸ்க் பொறுப்புல ஒப்படைக்கணும். ம், அடுத்து நல்ல தலைப்பு, நல்ல ஸ்பீச். அந்த ஆள செலக்ஷன் பண்ணி அவிங்கள தூக்கி உள்ளார போடணும் சார். அவிங்கள பேச வச்சோம்னா, Zoomல இருந்தாலும் சரி, நம்மளோட இணைப்புல இருந்தாலும் இல்லாதவங்களையும் கொஞ்சம் உள்ளார கொண்டாந்து பேச வச்சோம்னா, நீங்க வேணா பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அ இப்ப இந்த நெல்லு, அரிசி, உடம்ப பத்தி உபாதைகள பத்தி ஒரு டாக்டர போடுங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள்னு ஒரு ஹெட்டிங் குடுத்து யாராவது ஒரு டாக்டர் பேச சொல்லுங்க. எத்தன பேர் ம். வர்றாங்க? உடம்பு ஓகே. பேசுனீங்கன்னா 75 பேத்துக்கு மேல Zoomக்குள்ளார வர்றாங்க. ம், தத்துவ ரீதியா பேசுனீங்கன்னா 45 வந்தா உலக அதிசயமா இருக்குதுங்க. ம். அனுபவத்துல சொல்றேன். இதெல்லாம் அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டே வர்றேங்க. நீங்க ஆமா, ஆமா. ஒரே ஒரு ஸ்பீச், நுரையீரல் கெட்டுப் போவதற்கான, இதயம் கெட்டுப் போவதற்கு சிறுநீரக பயிற்சியாளர்கள், இது மாரி ஸ்டமக் கெட்டுப் போறது, முழங்கால் வலின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பேசுறாங்கன்னு ஒண்ணு போடுங்க. எத்தன பேர் வர்றாங்கன்னு பாருங்க சார். ஓகே. உடல் நலம் தான் மெயினா பாக்குறாங்க. சிக்கலே உடல் நலம் தான். எல்லா எதிர்பார்ப்பும் உடல் நலத்துல தான் இருக்கிறாங்க. அது ஒண்ணு சார். அடுத்தது, ஒவ்வொருத்தரும் நம்ம அறிவியல் அரங்கத்துல ஒவ்வொருத்தரும் இப்ப 4 பேர ஜாயின் பண்றது, வாரானா ஒரு 4 பேர கொண்டாந்து இணைக்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பு.
கல்வி பாடத்துல எங்கேயாவது எடுத்து கொண்டு வந்து உள்ளார சேர்த்துறது ஒரு பொறுப்பு. இது மாதிரி ஹெல்த் கேம்ப், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுல கொண்டாந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன தலைப்புல நீங்க என்ன பேசுறீங்க அதுக்கு ஒரு குழு. இப்படி ஒரு தனித்தனி குழு போட்டு என்ன பேசுனீங்கன்னு மாசம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு, நீங்க 3 பேர் இந்த குழுவுல இருக்கிறீங்க. இந்த 1 மந்த் என்ன பண்ணீங்க? இப்படி பண்ணுங்க. ஒரு ரிவ்யூ பண்ணலாமான்னு என்னுடைய அபிப்பிராயம். அது உங்களுடைய இது பண்ணு எல்லாத்தினுடைய ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க சார். அருமை அருமையா, அருமையா, சந்தோஷம் ஐயா. வேறு கருத்துக்கள்? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். அருமையான விளக்கங்க தியாகையா. அருமை, சந்தோஷம் சந்தோஷம். வாழ்க வளமுடன். குரு ஐயா, நாராயணன் ஐயா உங்களோட ஐயா குரு ஐயா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஏதாச்சும் ஸ்கூல்ல. அது பார்த்தா பொறாமையா இருக்கு. அங்க ஸ்கூல்ல போய் பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு ஸ்கூல்ல இல்ல 1000 ஸ்கூல் வரணும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா? ஐயா சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். இது மக்கள் இயக்கமா மாறணும். Correct. மக்கள் கிட்ட போகணும். மனவளக்கலை மன்றங்கள் இருக்கு, தவமையங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் அது வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரணும். சேரணும் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியா வந்து ஈஸியா பண்றாங்க இல்லையா? இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு ஈஸியா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க துறையில என்ன நன்மை கிடைக்கும். ஒரு வியாபாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வியாபாரிக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு லாபமோ, தொழிலாளர் பிரச்சனையோ, மீதி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ எப்படியெல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணணும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு அதே மாதிரி, ஒரு ஸ்கூலுக்கு அதே மாதிரி, ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டல் போய் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லது நடக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம டெய்லர் மேட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை கொடுத்தோம்னா, அந்த பேக்கேஜா கொடுத்தோம்னா எல்லாருக்கும் தேவையானது இங்க இருக்குது. எல்லாருக்கும் தேவை இருக்கு. இப்போ அந்த பிரிட்ஜிங் த கேப்னு சொல்றோம் இல்லையா, அதை மட்டும் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சாதாரணமா எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துடலாம். அந்த கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. மன்றங்கள், தவமையங்கள், பேராசிரியர்கள், எல்லாத்தை விட இப்போ டிஜிட்டல் சொல்யூஷன் சூப்பரா கொண்டு போகலாம். எங்க வேணாலும் டிவி இருக்கு, நான் 10 பேர் சேருங்க, அதிலே போய் கிளாஸ் எடுங்க அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து டெய்லர் மேடா நீங்க கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமா போகுங்க. அது உங்களுக்கு என்ன தேவை அது என்கிட்ட இருக்குவா. வேதாத்திரியம் ஒரு சூப்பர் மார்க்கெட். இங்க இல்லாததும் இல்லை, இதனால் இயலாததும் இல்லை. ஓகே, அவ்வளோ இருக்கு. யாருக்கு என்ன தேவை அது எப்படி கொடுக்கலாம், அந்த பிரசன்டேஷன் அதுக்கான டிசைனிங் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் இதை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு இப்போ காலேஜோடலாம் நல்ல டைப் இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டியோட டைப் இருக்கு, டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. இது எல்லாமே டேட்டா பேஸ் கலெக்ட் பண்றதுக்கு என்ன வழின்னு ஒன்று பார்த்துட்டோம்னா போதும். ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், வரவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப், ஒரு இது எடுக்கும் போதே, தீட்சை எடுக்கும் போதே, இல்லை இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வரும்போதே அவங்களுக்கு ஆப் கொடுத்துட வேண்டியது. ஆப்பா போச்சுன்னு வச்சுங்க, ஈஸியா இருந்த இடத்துல இருந்து அவங்க நிறைய பண்ண முடியும் தானே, நிறைய கத்துக்க முடியும் தானே. ஆப் ஆல்ரெடி இருக்கு. இருக்குங்கய்யா. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் பயன்படுத்த வைக்கணும். ஆமா, இருக்கு, யூஸ் பண்ணி இருக்கு. பட் எல்லாரும் இன்னும் பயன்படுத்த வைக்கலாம். இன்னும் நிறைய அதை இன்னும் விரிவுபடுத்தலாம். அதை அதான் இப்போ ரன் கீப்பர் மாதிரிங்கய்யா, ரன் கீப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப். அது வந்து அது பண்ணிட்டோம்னாலே பெரும்பாலான, அதாவது என்னோட தேவைக்கு இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க தேவையை முன்னிறுத்தி நம்மளோட சேவையை கொடுக்கணும். அவங்களுடைய தேவையை முன்னிறுத்தி நம்ம சேவையை கொடுத்தோம்னா அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தேடுதல் இருக்கு. எங்கடா போய் மாணிக்க வாசகையா சொன்ன மாதிரி தான், எங்க போனா இதெல்லாம் தீரும்னு தவிக்கிறாங்க தான். அதுக்கான வழிகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், ஒரு ஜெனரல் கருத்து. இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கு. பட் அவுட் சைட் சவுத், அவுட் சைட் ஈவன் தமிழ்நாடு, இப்போ கேரளா எடுத்துக்கோங்க, ஆந்திரா எடுத்துக்கோங்க, கர்நாடகா. இதுல இன்னொரு நுட்பம் சொல்லட்டுங்களாங்க ஐயா? சொல்லுங்க. மீதி எல்லாரும் வளர்ந்ததுக்கு காரணம் இன்னொரு கோயில். அதெல்லாம் அந்த கோவில்ங்கிறது வந்து ஜனங்களுக்கு இயல்பாவே அவங்களுடைய புலன்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்குது இல்லையா.
நீங்க ம். வளர்ந்த எல்லா இயக்கமும் பாருங்க, புலன்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். ம். அங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவும் இருக்கும். ம். ம். அது வந்து அட்ராக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க நெறைய பணத்த சம்பாரிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அந்த சைக்கிள் அப்படியே வந்து டெவலப் ஆயி, இப்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அவங்கள தான். ம். இப்ப நம்ம கார்ப்பரேட்டுக்கு என்னன்னு நம்மகிட்ட இருக்கா? ம். அவங்க செய்றாங்க. கரெக்ட். டாக்டர்ஸுக்கு செய்றாங்க, தனியா. ம். சினி ஃபீல்டா உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்குங்க. அதே மாரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லாமே இருக்குங்கய்யா. இல்லாதது இல்ல. 30 வருஷம் முன்னாடியே நான் அந்த மாரி தேடும்போது மகளிருக்குன்னு தனியா பெண்களுக்குன்னு எடுத்தோம். ஒரு ம். கருவறையிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்பவே வந்து 200 பேர் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து நெறைய மனவளக்கலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அது அற்புதமான சக்சஸா இருந்தது. அவங்களுடைய தேவை என்னவோ, அந்த தேவைய நாம எடுத்து அவங்களுக்கு குடுக்கறது. அப்ப இவ்வளோலாம் இல்லையா? இப்ப உங்ககிட்ட ம். எல்லாமே இருக்குங்கய்யா. நீங்க பூரணம். ம். சரிங்களா? மகரிஷி பூரணம். மகரிஷி நிச்சயம் பூரணம். ஆமா. ஆனா உண்மையில அதனால அதாவது நம்ம ஆளு கருத்து இங்க கிடையாதுய்யா. நானும் பல இயக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். நம்மட்ட இருக்கிற ஸ்டஃப் வேற எங்கேயுமே கிடையாது. இ எல்லாமே இருக்குங்கய்யா. எல்லாமே ஒரு இருக்கு. அதான் இன்னும் சொல்றேனே. சேலஞ்சாவே இருக்கு. எல்லாமே ம். இருக்கு. மகரிஷி சொல்லாத விஷயம் இல்ல. தொடாத கருத்துக்களும் இல்ல. விளக்காத விளக்கங்களும் இல்ல. கண்டிப்பா. இட்ஸ் a holistic லைஃப் ஸ்டைல். அப்சல்யூட்லி. ஹோலிஸ்டிக், சயின்டிஃபிக். சிம்பிள். ஆமா, ஆமா. சிம்பிள். அப்சல்யூட்லி சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். அம்மா லட்சுமி அம்மா கை உயர்த்தியிருக்காங்க. லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு இப்போ ஐயா பேசுனாங்க. நான் இப்ப இங்க காங்கோல பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் பிராக்டிக்கலா நான் நிறைய உணர்றேன். இங்க வந்து என்னன்னா நிறைய இப்ப நம்ம தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாட்டுல கூட ஓரளவு புரிதல் இருக்கு. வெளியில எல்லாம் வந்து சுத்தமா இது என்னன்னு யாருக்கும் அந்த புரிதல் இல்ல ஐயா. ம். இப்போ இங்க இந்த நார்த் இந்தியன், குஜராத்திஸ் எல்லா பன்முகமா எல்லாரும் இருக்காங்க. இப்போ நான் வந்து எல்லாரையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் அப்ரோச் பண்றேன். நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இந்த பேம்ப்ளெட்லாம் இது பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணும் பொழுது அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது இந்த ஏரோபிக்ஸ் மாதிரி இருக்குமா, கண்டினியூஸா ஒர்க் அவுட் ம். இருக்குமா, எனக்கு வந்து ஃபுல் டைம் வேணும். அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு இமிடியேட் சொல்யூஷன் அந்த திங்கிங்ல தான் வராங்க. ஸோ இப்போ ம். இந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம என்ன செய்றோன்றத அவங்களுக்கு தெளிவா முதல்ல சொல்லணும். அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி அந்த ஆட் வந்து கிளியரா குடுக்கணும். அது இன்னும் நம்ம நெறைய டெவலப் பண்ணணும் ஐயா. ஏன்னா, இப்ப சொன்ன மாரி பெஸ்ட் இது. ஏன்னா நேத்து நான் அனுபவத்துல உணர்ந்தேன். ஒரு 70 வயசு. அவங்க வந்து குஜராத்தி இஸ்மாயிலி கோச்சா தான். இங்க இருக்கிறதுல பெரிய கம்யூனிட்டி அவங்க. அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்ததுனால என் ஃப்ரெண்டு மூலமா நீங்க இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் அவங்களுக்கு நேத்து அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்தேன். இப்போ ஒரு 1 வீக் தான். நேத்து அந்த தீட்சை குடுக்கும்போது அவர் வந்து லிட்டரலா அவங்க வந்து ஷேக் ஆனாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ம். இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய பப்ளிசிட்டி பண்ணணும். இன்னொன்னு இந்த மாஸ்டர்ஸ் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் நெறைய பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இங்க. வெளிய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டுட்டு போறோமோ, அது நல்லது. அது இந்த வெளியூர்ல வந்து இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ ம். எனக்கு வந்து நான் லாஸ்ட் வீக் கூட நான் மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கு ஃப்ரெஞ்சுல புக்ஸ் வேணும்னு. ஏன்னா ஒரு செட் வந்து நான் இங்கிலீஷ் புக்கு கொண்டு போயிருந்தேன். அவங்க கிட்ட குடுத்தேன். அவங்க வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு தான் படிக்க தெரியும் அப்டின்னாங்க. அப்புறம் நான் ஆழியாருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஃப்ரெஞ்சுல இருக்குமானா, இல்ல அவைலபிள் இல்லன்னாங்க. ஸோ அது ஒண்ணும் எனக்கு அவங்க கிட்டயும் நான் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரெஞ்சுல வேணும் அப்படின்னு. ஸோ புக்ஸ் நெறைய நமக்கு இது என்ன பண்றோம் அப்படின்றத இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கு ப்ராப்பரா நல்ல ஒரு மல்டி லாங்குவேஜ்ல நம்ம செய்யறதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும். அப்புறம் இந்த பாடி லாங்குவேஜ் அது ரொம்ப முக்கியம் ஐயா. அதுதான் இப்ப ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் போய் பேசுறேன். இப்ப ஒரு யோகா குரூப் இருக்கு. அங்க போய் பேசுறேன்.
என்ன ஏதுன்னு சொல்றேன். நான் இன்னொன்னு நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இந்த மாரி நம்ம இது மாரி ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அவங்க பண்றது எல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு உடல் நலத்துக்கு ஒரு எக்ஸர்சைஸ் அந்த மாரி இருக்கு. மெடிடேஷன்னா ஜஸ்ட் மூச்ச கவனின்னு சொல்றாங்க. இதுதான் பண்றாங்களே தவிர, இங்க இருக்க இந்த சிம்ப்ளிஃபைட் டெக்னிக் இந்த உயர்வான கருத்துகள் வந்து எங்கேயுமே இல்ல. ஆனா நம்ம அத கொண்டுட்டு போகணும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ஆகுது. ஆனா முழு முயற்சியில இப்ப நானும் இங்க இறங்கி இருக்கேன். ட்ரை பண்ணுவோம் ஐயா. எனக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கூட நல்லா வேணும். பார்த்த உடனே இதுதான் அந்த கருத்துகள் பளிச்சுன்னு சொல்ற மாரி. அந்த மாரியும் எனக்கு கண்டிப்பாம்மா. ஹெல்ப். அம்மா நம்ம கிட்ட வந்து கிட்ட ஒரு 100 150 போஸ்டர் வச்சிருக்கோம்மா. நெட்ல ஓகே எல்லாமே ஐயா. போட்டு வச்சிருக்கோம். நீங்க அதை பாருங்க. என்ன ஓகே. செய்ய சொல்லுங்க, நான் பண்ணி தரேன்மா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஓகே ஐயா. ஷூர் ஓகே. அந்த ஷூர் ஷூர். போஸ்டர்ஸ் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா. அதே ஓகே. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாங்குவேஜஸும் வேணும் ஐயா. வேற எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்க வந்து பிரெஞ்சு வந்து இப்ப நம்ம ஊர் இங்கிலீஷ் மாரி இது பிரெஞ்சு காலனி. அதனால பிரெஞ்சு நிறைய இருப்பாங்க. என்ன பண்ணுங்கம்மா, எனக்கு நீங்க வந்து அதே ஆ போஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஆ கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்க ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் ஓகே பண்ணி ஐயா. கொடுத்துருங்க. கிவ் மீ ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ஐ கிவ் இட் இன் ஓகே. ஃப்ரெஞ்ச் இட்செல்ஃப். நோ ஓகே. ப்ராப்ளம். நான் இங்க ஒரு ப்ரொஃபசர்ஸ் யாரையாவது வச்சு ஆமா, நான் உங்களுக்கு அந்த இது கரெக்ட் லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு பண்ணி தரேன். மாற்றி தாங்க பண்ணிடலாம். ஓகே. ஓகே வெரி ஐயா. குட், வெரி குட் மேம். தேங்க் யூ ஐயா. வாழ்க ஆக்சுவலா வளமுடன். இன்னொன்னு வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு லட்சுமி அம்மா அண்ட் எவ்ரிபடி, அதாவது இன்னைக்கு வந்து காங்கோல போய் கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. We don't have a Congo person, or we don't have a Saudi person, or we don't have a ஒரு மஸ்கெட், ஒரு ஒமானி, ஒரு எமராட்டி யாரும் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே வந்து ஒரு தமிழ், தமிழ் குடிமகனோ தான் அங்கே போய் வந்து அது பரப்புறாங்க. இது ஒரு நிச்சயமா இது வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதை இப்போ சவுதியில் ஆமா வந்து ஐயா. தியாகராஜன் இருக்காங்க. ஆ தியாகராஜன் வந்து he has to do it in சவுதி. லட்சுமி அம்மா தான் போய் காங்கோல் பண்ண வேண்டியது இருக்கு. We have to bring somebody who is non-Tamil, non-Indian into the forum. ஐயா வாழ்க வளமுடன். என்னோட எண்ணங்களும் அதுதான் ஐயா. ஏன்னா கண்டிப்பா. இப்ப இங்க நம்ம எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரியாது. எனக்கு வந்து இங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா எல்லாரையும் டச் பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்கேயே இருக்கவங்க எடுத்து நடத்துற மாரி. ரைட். அவங்கள தயார் பண்ணணும். அதுதான் மைண்ட்ல மெயின். அதுக்கு தான் இப்ப இந்த பிரெஞ்சு அதுல தேவைப்படுறது ரீசன் அதுதான். நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்னா தேவைப்படாது. கண்டிப்பா. ஆஹ் அவங்க வரணும். அதுதான் மைண்ட்ல இருக்கு. மகரிஷி ஐயா சொல்ற மாதிரி எண்ணம் போட்டுட்டு இருக்கேன். பட் நிச்சயம் எடுத்துட்டும் போலாம் ஐயா. அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. நம்ம முடியும். சூப்பர். கண்டிப்பா இட்ஸ் பாசிபிள். எஸ் சார். எஸ் சார். எஸ் ஐயா. அது முடியும் நிச்சயமா. நன்றி, நன்றிமா, அருமைமா. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த இந்த அறிவியல் அரங்கம் ஃபோரம் வந்து ஒரு சூப்பர் ஃபோரம். அதாவது த பெஸ்ட் ஆஃப் பீப்புள் வித் வெரி ஓப்பன் மைண்டட். அது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது எனக்கு. அதாவது நீங்களாம் வந்து அருமையா செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம், கண்டிப்பா ஒரு அடுத்த லெவல் கொண்டு போயிடலாம். நன்றி, நன்றி ஐயா. சார் ஒரு குழு மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க சார். ம். ஆளை இருக்கிறது ஒரு 5 பேர் ஒரு குழு. உங்களுக்கு வேலையே நீங்க ஆளை வந்து ஒரு மாசத்துக்கு 2 பேர் 3 பேரை உள்ள இழுத்து விடுங்க உள்ளார அப்படி. அதே மாதிரி தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு ஒரு குழு. ஏதாவது ஒரு ம். தலைப்பு நல்லா அதுக்கு ஒரு குழு, தனி குழு. அது மாதிரி ம். இந்த நல்ல கிளாஸ் எடுத்து பேசக்கூடியவர்களை செலக்ஷன் பண்றதுக்கு ஒரு குழு. இந்த மாதிரி ஒரு குழு போட்டு மந்த்லி ஒரு தடவை இதே ஜூம்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் இந்த மாசம் சேர்த்துனீங்க, முயற்சி பண்ணுங்க. அடுத்தது எத்தனை தீசிஸ் வந்திருக்குது, என்ன மாதிரி செய்யலாம், இது எப்படி சயின்ஸ் கொண்டு போலாம், அதுக்கு ஒரு குழு. இது மாதிரி ஜூம்ல ம். கண்டுபிடிங்க. நமக்கு வெளியில இருந்தாலும் சரிங்க சார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். மோகன சுந்தரம், டாக்டர் இவரு அதனால அந்த அந்த இத பத்தி தமிழ் சித்தாவ பத்தி அருமையா பேசுறாரு சார். அவரு இந்த யாரு யாரு? நம்மாழ்வார் இப்படி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஸ்பீச்சுக்கு அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல குடுக்கிறவங்கள கொஞ்சம் கொண்டாந்து பேச வச்சு பார்க்கணும் சார். ஒரு ட்ரையல். வாழ்க வளமுடன் ஜானகிராம் ஐயா. நமக்கு எல்லா விதமான செட்டப்பும் இருக்கு. டிராவல் பண்ணிருக்கேன். யார் சொன்னீங்க தெரியல எனக்கு. நம்மாழ்வாரா? அதான் சார் அந்த நம்மாழ்வார் தவறிட்டாரு. அவரு ஆமா. பேசக்கூடிய ஆளுங்கள் சார். ம். அதே மாதிரி இவரு டாக்டர் நம்ம போன இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தார் இல்லைங்க. ஓகே. சிவராமன்.
சிவராமன், டாக்டர் சிவராமனை கொண்டாந்து ஒரு ஸ்பீச் இந்த ஆமா. மாதிரி செலக்ஷன் பண்ணி வெளியாளுங்கள ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது ஒருத்தர ஒரு நல்ல ஒரு உள்ளார் இழுத்து உடல் நலம், இந்த உணவு நலம், சில பயிற்சிகளுக்கு வந்து என்ன மாதிரி கொண்டு போலாங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்னுடைய ஐடியா. ஓகே. வாழ்க வளமுடன் சார். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாமா சார்? மணி 9. ப்ளீஸ், ப்ளீஸ். ஓகே. மிக்க அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க